அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு குர்மா தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த குர்மாவுக்கு எந்த ஒரு வெஜ்ஜும் தேவையில்லை, எந்த ஒரு நான்வெஜ்ஜும் தேவையில்லை. அந்த அளவுக்கு டாப்பாக இருக்கும். இந்த மாதிரி குருமா நீங்கள் செஞ்சீங்கன்னா 10 இட்லி இருந்தால் கூட பத்தாதுங்க. நான் சும்மா பேச்சுக்கு சொல்லலை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி மட்டும் கிடையாதுங்க, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த முறை நீங்களே மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் கடாய் எடுத்துக்கினேன். கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன். சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஊற்றுங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாமே வதக்கணும். நான் இது வதக்கி அரைக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்தது ஒரு பெரிய தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸு அதுதாங்க. நீ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்தது என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இந்த பொட்டுக்கடலை சேர்க்கும்போது ஒரு தண்ணி டேஸ்ட் கொடுக்கும் குருமாவில். அது மட்டும் இல்லாமல் திக்னஸ் கொடுக்குங்க. அதனால தான் இப்போது நான் அதை பொட்டுக்கடலை சேர்க்க போகிறேன். இப்போ நான் உடனே இதில் சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா தக்காளி நான் இப்போ தான் போட்டிருக்கேன். அது அந்த தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி சுருங்கணும். அப்போ தான் அதோட ரியல் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த தக்காளி நல்லா வதங்கி சுருங்கிச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் ஒரு பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், துருவிய தேங்காய் ஒரு துண்டு, ஒரு பத்து 2 பத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் ஒரு துண்டு நான் துருவிய தேங்காய் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 பெரட்டி விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது இதில். அது இந்த பாருங்கள், அதில் வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம இறக்கி ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டுக்குங்க. இதெல்லாம் அரைக்கிறதுங்க. இதுதான் இப்போ நமக்கு அரைக்கிறதுக்கு பேஸ்ட்டு. இது ஆறட்டும், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நான் தாளிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன். அது ஊற்றிட்ட பிறகு எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காய்ச்சிட்ட பிறகு இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை 2 பட்டை எடுத்துக்கிறேன், கிராம்பு 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன், ஏலக்காய் 1 ஏலக்காய் சேர்த்து, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி. அதனால் இதில் அதிகமாக வெங்காயம் தக்காளி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கின்னு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த ரெசிபி செஞ்சாலும் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அது ரியல் டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பழசாயிடுச்சுனாலும், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுனாலும் அது டேஸ்ட்டு மாறிடுங்க. இது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றது கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால தாங்க சொல்கிறது, ஒரு வீடியோ பார்க்கும்போது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்ட்டு. இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போது இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை இப்போது சேர்த்துக்கலாம். இப்போது நான் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து இது கூட அது அலசி தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் இது தனியாக வதங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்ம தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம், பச்சை ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலான்றதை நான் சொல்கிறேன். நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அது எந்த குழம்பு இருந்தாலும் அது சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வீட்டு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன்.
சக்தி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு தேவைக்கேற்ற அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம அதுக்கு இது மசாலாவுக்கு ஏற்ற அளவு வந்து உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் வந்து பொட்டுக்கடலை போட்டிருக்கனால இது வந்து திக்னஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா எண்ணெய் தனியாக மசாலா தனியாக அந்த குழம்பு தனியாக வந்து நல்லா திரிஞ்சு சூப்பராக வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் வச்சுடுங்க. கொத்தமல்லி தழையை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்லோவில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி பார்த்தீங்கன்னா அது தனியாக தெரியுங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இல்லாமல் பூரிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிட்டேன். அது 10 நிமிஷம் கழிச்சு பண்ணேன். அந்த எண்ணெய் தனியாக அந்த குருமா தனியாக திரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தாங்க குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.